ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் ரொட்டீன் தான். காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிக்கணும். காஃபி குடித்தா அந்த நாளே போகிற மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி இட்லி சாம்பார் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணுன்னா குக்கரில் வந்து பருப்பு இருக்குல்ல, நான் ரேஷன் பருப்பு தான் எடுத்துருக்கேன். அது ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து அரை தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 3 விசில் 4 விசில் வர வரையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா கொதித்து வந்துடும் சாம்பார் கொதித்து வந்ததுக்கப்புறம் சாம்பார் பொடி இருக்குல்ல, அது வந்து 2 டீஸ்பூன் போட்டு 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போடணும். போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு இறக்கினா சாம்பார் தயார். அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பட்டை மிளகாய் போட்டு தாளித்தா சாம்பார் ரெசிபி ரெடி. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து சூடாக இட்லி வச்சு சாப்பிட்டா செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என் ஸ்டைலில் வந்து சிம்பிளாக இப்படி தான் நான் செய்வேன். அதனால் இது வந்து நம்ம காய் கூட போட்டுக்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் அது மாதிரி காயெல்லாம் போட்டுக்கலாம். நான் காயெல்லாம் போடல. எனக்கு சிம்பிளாக வைக்கணும்னு காலைல டக்கு டக்குன்னு செஞ்சதுனால சிம்பிளாக இது மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இது மாதிரி வந்து ஷார்ட்ஸில் வந்து இது மாதிரி ஸ்டோரி சொல்லலான்ட்டு இருக்கேன். குட்டி குட்டி ஸ்டோரி நம்ம லைஃப்லேயே நடக்கல, அது மாதிரி ஸ்டோரி தான் சொல்கிறேன். அந்த வீடியோவும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அது மாதிரி உங்கள் ஸ்டோரி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா யாருக்காவது பர்த்டே விஷ் அது மாதிரி சொல்லணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இந்த வீடியோ இப்படி தான் வந்து இது போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா வந்து அப்புறம் அவ்வளோதான். இதெல்லாம் சிம்பிளாக செஞ்சு என் பையனை ஊட்டி விட்டேன். சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க என் ஹஸ்பண்டும் என் பையனும். அதுக்கப்புறமா இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், இது மாதிரி தான் வீடியோ நான் போடலான்ட்ருக்கேன். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் நோண்டிகிட்டே சாப்பிட்றாங்க. முக்கியமாக வந்து மென்ஸு. என் ஹஸ்பண்ட்லாம் எடுத்துக்கோங்களேன், ஃபோன் நோண்டிகிட்டே தான் சாப்பிடுவாங்க. ஏன் ஃபோன் நோண்டிகிட்டே சாப்பிட்றாங்க? எப்போ பாரு ஃபோன் நோண்டிக்கிட்டே ஒரு 2 இட்லி 4 இட்லி சாப்பிட்றலாம். ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறதுனால 2 இட்லி தான் சாப்பிட முடியுது. ஆனால் ஏன்னு தெரில, ஃபோன் நோண்டிகிட்டே சாப்பிடாதீங்க. ஃபோனை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இவ்வளோதான், வேறு எதுவும் வேறு என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பர்த்டே விஷ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நாளைக்கு பர்த்டேனா இன்றைக்கே மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து நேமோடு மென்ஷன் பண்ணி விஷ் பண்ணுறேன். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. என் பையன் எப்படி பேசுகிறான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ். பெரிய பெரிய யூடியூபருக்கெலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, இது மாதிரி சின்ன சின்ன யூடியூபருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி ஈஸியான சிம்பிளான ரெசிபிலாம் போடுறேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இது உங்களுக்கு அன்னன்னைக்கு லைஃப்பில் ஏதாவது நடக்கும்ல, அதெல்லாம் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சொல்ல முடியாத விஷயத்த கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சொந்தக்காரங்கள்ட்ட சொல்லலாம். இப்போ நம்ம நடக்கிற லைஃபு எல்லாத்தையுமே சொன்னால் அவங்க நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டு போய் அதை அப்படியே நம்மளை இளக்காரமாக நினைப்பாங்க. அது மாதிரி சொல்ல முடியாத விஷயத்தெல்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டோரியில் சொல்கிறேன், நான் வந்து ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. அதுக்கப்புறம் அவ்வளோதான். உங்கள் வீட்டில் என்ன மார்னிங் டிஃபன் லன்ச் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப வளர்றேன்னு நினைக்கிறேன். இது வந்து செகண்ட் விலாக் தான். போக போக வந்து நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அதை. ஓகே கைஸ், தேங்க்யூ. இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐகானை ஆனில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது வந்து இன்ஸ்டா ஐடி வந்து பிஸி மாம் லைஃப் ஸ்டைல் தான். ஓகே கைஸ்,
இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப வளரும், அடுத்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.